சிறப்பான உரை. நம்ம ஊர் கோபி அவர்கள் எதிரில் அமர்ந்து கொண்டு சிறப்பாக அந்த பாடலை உச்சரித்து முழு பாடலையும் பாட வைத்துவிட்டார். அடுத்து முதல் மொழி அமைப்பினுடைய செயற்குழு உறுப்பினர் கதிரவன் ஐயா அவர்களை என்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் தமிழிலனை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் ஒரு சிறந்த நிர்வாகி, எழுத்தாளர், கவிஞர், ஆசிரியர், பன்மொழி புலவர், தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி கூட கற்றவர், இப்படி பன்மொழி திறமை வாய்ந்தவர், பன்முகத்தன்மை கொண்டவர். இவ்வளவுக்கும் பிறகு ஒரு பண்பாளராகவும் விளங்குகிறார், அடக்கமானவர். இப்படிப்பட்டவருக்கு இந்த குணங்கள் எங்கிருந்தே வந்தன என்று நமக்கு ஒரு கேள்வி வருகின்றது. அப்பா 10 நூலை படிக்கும்பொழுது அவர் தன்னுடைய தந்தையிடமிருந்து அவற்றையெல்லாம் பெற்றிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அவருடைய தந்தையாரை பற்றி மிகச் சிறப்பான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். 40 பக்கங்கள் இருக்கிறது. அவருடைய அந்த தந்தையாரை பற்றிய ஓரளவுக்கு போதுமான தகவல்களிலே வழங்கியிருக்கிறார். அவரை பற்றியும் அவருடைய உறவினர்களை பற்றியும் நண்பர்களை பற்றியும் தெரிவித்திருக்கிறார். எந்தெந்த பணிகளிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன். பன்முகத்தன்மை உண்டவர் நண்பர் தமிழிலன் என்று. அவருடைய தந்தையானவரும் ஆசிரியராக மட்டுமல்ல, உள்ளூர் மக்களுக்கு வழிகாட்டியாக விளங்கியிருக்கிறார், தொழிற்சங்கவாதியாக விளங்கியிருக்கிறார், ஒரு விவசாயியாக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அவரும் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவராக இருந்திருக்கிறார். மிகவும் அடக்கமும் அன்பும் கொண்டவராக தனது துணைவியாருக்கு எவ்வளவெல்லாம் உதவி செய்ய முடியும் என்று சமையல் கலையிலே வல்லுவராக விளங்கியிருக்கிறார், விளையாட்டிலே ஆர்வம் கொண்டவராக விளங்கியிருக்கிறார் என்றெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். இவற்றையெல்லாம் அவர் தன்னுடைய மகனுக்கு கடத்தி சென்றிருக்கிறார் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. நண்பர் தமிழிலன் அவர்கள் தனது தந்தையாரின் புகழ் ஓங்குவதற்காக ஒரு அருமையான பணியை செய்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி தரக்கூடியது. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்று அந்த வகையிலே அவர் புகழ் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு நாள் அவரை நினைத்திருக்கலாம். ஆனால் அவர் ஏற்படுத்தக்கூடிய இந்த அறக்கட்டளையின் காரணமாக அதன் வழியாக பல ஏழைகள் பயன்பெறக்கூடும், மருத்துவ வசதி அடையக்கூடியும் அல்லது கல்வி வசதி ஏற்படக்கூடும். அவர்களுக்கெல்லாம் அத்தகைய ஒரு நிரந்தரமான அவர் புகழினை நிறுவுவதற்காக இந்த பணியினை செய்திருக்கிறார். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.